அக்கா உங்க வீட்டுக்காரு கார்ல அடிபட்டு செத்து கிடக்குறாரு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்னங்க என்னங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ, இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. நம்ம பொண்ணுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? ஐயோ என்னங்க? குடிக்கவே தெரியாதவன அநியாயமா குடிக்க வச்சு கொன்னுட்டன. இந்த குடி இனிமே எனக்கும் தேவையில்ல, மத்தவங்களுக்கும் தேவையில்ல. இது சாமி மேல சத்தியம். ராதா, என்ன ராதா, உன் புருஷன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாராமே? என்னடா பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அண்ணாவா? அத்தான்னு சொல்லு, உனக்கு 50 லட்சம் தரேன். அண்ணா, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வெளியே போங்க ஃபர்ஸ்ட். போங்க வெளியில. என்னையவ வெளியே போ சொல்ற? இந்தா புடி. வாங்க தலைவரே, உங்களையும் துரத்தி அனுப்பிச்சிட்டாளா? ஆமாண்டா, எனக்கும் கொடு. இன்னைக்கு அவளை அடைஞ்சே தீரணும். இந்த தலைவரே, தலைவரை தண்ணி. வாங்கடா போலாம். That means elephant. ஏய் ஏண்டி பத்தினி வேஷமா போடுற? ஏய் மாப்பிள, இவ்வளவு சும்மா விடக்கூடாது மாப்பிள. அம்மா இங்க பாருங்க, குடிச்சிட்டு கலாட்டா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பண்ண என்னடி பண்ணுவ? ஊரை கூப்பிடுவேன்.
கூப்பிடுறீ ஊர கூப்பிடுறீங்கிறல்ல. ஏய், ஏய், எங்கடி ஓடுற? நில்றி. ஏய், நில்றி. உன்னை விடாதீங்க அவனை. யார் மணி? ஏய், நில்லுங்கடா. யார் அவங்க? நான் பாத்துக்கிறேன். எதுக்கு உன்னை துரத்திட்டு வர்றாங்க? ஏய், வாடி. யாரா நீ? கையோடா. யாரா நீ? கையோடா. ஏய், வாடி. கையோடா. ஏய், ஏய். கையோடா. ஏய். ஏய். வாங்குறேன். ஆ. இனிமே உங்களை இந்த ஏரியாவில் பார்த்தேன். எல்லாரையும் அடிச்சு விரட்டினாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபியை குடிச்சுக்கிட்டே அந்த காளி பசங்க ஏன் உங்களை விரட்டினாங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நான் விடோவா இருக்கிறதால தினமும் குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டா பண்றாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நீங்க ஏங்க இப்படி தனியா கஷ்டப்படணும், யாராவது ஒரு நல்லவரா பார்த்து மறுமணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதேன்னு சொன்னாரு. நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவரு, இங்க பாருங்க, நானும் மனைவியை இழந்தவன் தான். நீங்க சம்மதிச்சா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொன்னாரு. அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்பதான் அவரு, இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இந்த குழந்தைக்காகவாவது நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. என் பொண்ணும், அம்மா கல்யாணம் பண்ணிக்கோமா, அப்பதான் எனக்கும் அப்பா கிடைப்பாருன்னு சொன்னா. என் பொண்ணுக்காக நானும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் ராதா. உன் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன். நம்பு ராதா. என் பொண்ணுக்காக அவர் என்னோட கணவரா என் மனசார ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி 2 மணி இருக்கும்.